தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். எவர் ஒருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இணையத்தில் இணைந்திருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளாகிய உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை பொழுதின் அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வகுப்பு நிறைவாக அமைய எல்லாமல்ல இறையருளும் குருவர்களும் துணையேற்கட்டும். வாழ்க வளமுடன். வசதியாக அமர்ந்து கொள்ளலாம். முதுகு தண்டுவடம், கழுத்து, தலைப்பகுதி நேராக இருக்கட்டும். தோள்பட்டை பகுதிகள் தளர்வாக இருக்கட்டும். கைகளை அஞ்சலி முத்திரை வைத்துக் கொள்ளலாம். கண்களை மூடிக்கொள்ளலாம். ஒரு ஆழமான மூச்சு காற்றை உள்ளிழுத்து நிதானமாக வெளிவிடும் பொழுது 5 முறை பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லுவோம். ஓம் நம சிவாய. 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 மூலன் உரை செய்த 3000 தமிழ் ஞாலம் அறியவே நந்தியருளது காலை எழுந்து கருத்தறிந்தோதிடின் ஞாலத் தலைவனை நண்ணுவாரன்றே. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமசிவாயமே. வாழ்க வளமுடன். ஸ்கிரீன் ஷேர்ல இருக்கா? ஷேர் ஆகுதா? ஷேர் ஆகுதுங்க ஐயா. வாழ்க வளமுடன். சென்ற வாரம் பார்த்து திருமந்திரங்களை ஒரு ரீகால் பண்ணிட்டு நம்ம உள்ளார போகலாம். 8 5 இந்திரியங்களும் கட்டிய 3 கரணமும் ஆய்விடும் ஒட்டிய பாச உணர்வென்னும் காயப்பை கட்டி அவிழ்ந்திடும் கண்ணுதல் காணுமே. 5 ஞானேந்திரியங்களும் 3 அந்த கரணங்கள் சொல்லக்கூடிய மனம், புத்தி, அகங்காரோடு சேர்ந்த இந்த உடலை பத்தி உள்ளாரக்கூடிய அந்த கரணங்களை பத்தி பார்த்தோம். கண்ணுதல் நாமும் கலந்துடன் பாயிட பண்ணுதல் செய்து பசு பாசம் நீக்கிட எண்ணிய வேதம் இசைத்த பரப்பினை மண் முதலாகவே வகுத்து வைத்தானே. ஆண்மிகில் ஆணாகும், பெண்மிகில் பெண்ணாகும், பூன் இரண்டு ஒத்து பொருந்தில் அழியாகும், தான் மிகுமாகில் தரணி முழுதாலும் பானவ மிக்கிடில் பாய்ந்ததும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த திருமந்திரங்களை பார்த்தோம். இதுல ஆண் மிக்கில் ஆணாகும், பெண் மிக்கில் பெண்ணாகும், இந்த குழந்தை பிறக்கிறது வந்து ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படிங்கறதுக்கான காரணங்களை பார்த்தோம். ஆனா இந்த காரணங்கள் எல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னா, இப்ப இதெல்லாம் பாக்குறோம். ஆண் மிகுந்தால் வந்து இங்க இது மாதிரி பார்த்திருக்கோம். அடுத்து வந்து சுக்கிலம் அதிகமான என்னாகும், சுரோனிதம் அதிகமான என்னாகும், இது வந்து எப்படி மோதுது அப்படிங்கிறத பொறுத்து இந்த குழந்தை பிறக்கிறதெல்லாம் நம்ம வந்து இங்க பார்த்திருக்கோம். இது இப்படி இருந்தா எப்படி பிறக்கும், இந்த குழந்தை வந்து தான்மிகமாகில் தரணி முழுவதும் ஆளும், உலகத்தை ஆளக்கூடிய குழந்தைகள்லாம் பிறக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம இதுல பார்த்தோம்.
இதெல்லாம் பார்க்கறதெல்லாம் ஓகே, இதெல்லாம் ஓகே. இது இல்லாம இன்னும் கொஞ்சம் உள்ளார வருது. பாய்ந்த பின் அஞ்சோடியில் ஆயிலும் 100 ஆகும். ஒரு குழந்தை எவ்வளவு வந்து எத்தனை ஆயுட்காலம் வாழும் அப்படிங்கறது வந்து தாய் தந்தையினுடைய சுவாசத்தை அடிப்படையாக கொண்டு ஒரு கணக்கு சொல்லப்பட்டது. அது வந்து 4 மாத்திரை அளவு ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தை 80 வருஷம் இருக்கும். பாய்ந்திடும் பகித்தரும் வகை பாய்ந்திடும் யோகியருக்கு பாய்ச்சலுமாமே. இதெல்லாம் யோகிகள் வந்து பர்ஃபெக்டா மூச்சு பயிற்சியை பண்ணி யோகிகளுக்கு வந்து இந்த குழந்தை வந்து நீண்ட ஆயுட்காலம் வாழக்கூடிய குழந்தைகளை பிறக்கும் அப்படிங்கறதுல இங்க சொல்லப்படுது. இந்த மூச்சு காத்தல் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு. ஆனா குழந்தை பிறக்கிறதெல்லாம் இன்னும் எப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாய்கின்ற வாயுவை குறைக்கின்ற குள்ளயம் பிறக்கிறது, மூடமா பிறக்கிறது, குணம் பிறக்கிறது. இப்படி குழந்தைகள் வந்து உடல் நலம் குறைவோட இருக்கிறதுக்கெல்லாம் கூட அந்த ஆரோக்கியமான குழந்தை பிறக்கிறத பத்தி எல்லாமே இங்க தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. எதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கு, எதெல்லாம் கட்டுப்பாட்டுல இல்ல அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு நாம பார்க்கலாம். இப்ப நம்ம பார்த்ததை வச்சு இப்ப இதை வந்து நம்ம எப்படி வந்து குழந்தை மேலும் வந்து எப்படி உருவாகுது அப்படிங்கறதுல இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். மாதா உதரம் மலமிக்கின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிக்கின் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குளவிக்கே. இது இன்றைய திருமந்திரம் நம்ம இன்னைக்கு புதுசா பார்க்க போறோம். மாதான்னா அம்மா, ஒரு கருவுற்று இருக்கக்கூடிய ஒரு தாய், கருவுறக்கூடிய தாய். உதரம் என்றால் வயிறு, மலம் என்றால் மலம், உடலில் இருக்கக்கூடிய உணவு கழிவுப் பொருளாக நீந்தி நிற்கக்கூடிய மலம். ஒரு கரு உருவாகிற தருணத்துல ஒரு தாயினுடைய வயிற்றுல மலம் அதிகமாக இருக்குமே ஆனால் அங்க மந்த புத்தி உள்ள குழந்தை பிறக்கும். மந்தனாம், மந்தமான ஒரு மூளையுடைய ஒரு குழந்தை வந்து பிறக்கும். மாதா உதரம் ஜலமிக்கின், ஒரு குழந்தை வந்து கரு உருவாகிற டைம்ல அவங்களுக்கு ஜலம், வயிற்றுல தண்ணி மீன்ஸ் யூரின் பிளாடர் ஃபுல்லா இருந்தது உண்டுன்னா குழந்தை வந்து மூங்கையாம். மூங்கைன்னா ஊமையா குழந்தை பிறகு. மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை. இந்த அவங்களோட வயிற்றுல வந்து ஜலம் மலம் ரெண்டுமே வந்து ஃபுல்லா இருக்கு, சேர்ந்தே இருக்கு அப்படின்னு சொன்னா அப்போ வந்து குழந்தைக்கு வந்து கண் இல்லாம போகும். மாதா உதரத்தில் வந்த குளவிக்கே. சோ இது மாதா உதரத்தில் வந்த குழந்தை தான். இது குழந்தை, அப்படி குளவி அப்படிங்கிறது வேற ஒண்ணுல குழந்தை தான். இப்படி குழந்தை உருவாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய கழிவு நீக்கம் எல்லாம் எப்படி பண்ணிருக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த திருமந்திரம் வந்து எடுத்து சொல்லுது. வாழ்க வளமுடன். சோ மாதா உதரம் மலமிக்கின் மந்தனாம், மாதா உதரம் ஜலமிக்கின் மூங்கையாம், மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை, மாதா உதரத்தில் வந்த குளவிக்கே. இதுக்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன்லாம் தேவைப்படாது. ரொம்ப எளிமையா வந்து புரிஞ்சிடும் எப்படி இருந்தா எப்படி பிறக்குது அப்படின்ட்டு. இந்த திருமந்திரம் பொறுத்த வரைக்கும் இதை புரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா அதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கறத நம்ம அடுத்த திருமந்திரத்துல பார்க்க போறோம். குளவியும் ஆணாம் வளர்த்தது வாக்கில். வளர்த்தது வாகில் அப்படின்னு சொன்னா வலம் அது வாகில், அதாவது வலது மூக்கு வழியாக மூச்சு காத்து ஓடுது. குளவியும் ஆணாம் அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்கிறது ஆண் குழந்தை. வலது மூக்குல மூச்சு காத்து ஓடும் போது அந்த சுக்கிலம் சுரோனிதம் வெளியேறி ஒன்னா கலக்குது அப்படின்னா அப்ப பிறக்கக்கூடிய குழந்தை ஆணா குழந்தை பிறக்கும். குளவியும் பெண்ணாம் இடத்தது வாக்கில். சோ இடது துவாரத்துல உங்களுக்கு மூச்சு காத்து போயிட்டு இருக்குன்னு சொன்னா அங்க பிறக்கிற குழந்தை வந்து பெண் குழந்தையா பிறக்கும். குளவி இரண்டாம் அபானன் எதிர்கீழ். இதுல குழந்தை வந்து அலியா பிறக்கும் எப்ப அப்படின்னா அபானன் வாயு வந்து எதிர்கொள்ளும் போது. அபானன் வாயு கீழ் நோக்கி போகக்கூடியது. 5 வாயு இருக்கு. பிராணன், அபானன். அபானன் அப்படிங்கிறது இப்ப 5 வகையான முக்கிய வாயுக்கள் உண்டு. பிராணவாயு, பிராணசக்தி அப்படின்னு மொத்தமா பேர் சொல்றோம். இந்த பிராணசக்தி அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளாரையும் மூக்கு இருக்குது. மூக்குக்குள்ளார காத்து போகுது.
வெளியே இருக்கிற வரைக்கும் அதுக்கு காத்துன்னு பேரு. உள்ளார போனா அதுக்கு பேரு பிராணன்னு பேரு. இந்த உள்ளார போனதுக்கு அப்புறம் அந்த பிராணம் செய்யறன்ற வேலையை பொறுத்து அதுக்கு பிராணன் வந்து வேலை அதுக்கு பேர் வந்து பிரிச்சு வைக்கப்படுது. அப்படி பிரிக்கும் போது கழுத்துல இருந்து இந்த முகத்தில் இருக்கக்கூடிய வாயு பகுதிகள் எல்லாம் ஒர்க் பண்ற வாயுக்களுக்கு எல்லாம் ஒரு பேர் உண்டு. கழுத்துக்கு மேல பார்த்தோம்னா இந்த புலன்கள், கண்ணு, காது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள், மூளை செல்லாம் இருக்கிறது. இது உதான வாயு ரூல் அவுட் பண்ணிட்டு இருக்கும். அதுதான் ஆண்டுட்டு இருக்கும். அது மேல் நோக்கி போகக்கூடிய, அதுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்கு, அது மேல் நோக்கி போகக்கூடியது. அதுல இருந்து கீழே செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய இதயம், நுரையீரல்லாம், சுவாசம் வரைக்கும், உதரவிதானம் வரைக்கும் இருந்து வேலையை செய்யக்கூடியது பிராணவாயுன்னு பேரு. இப்ப பிராணவாயுங்கிறது 2 குழப்பத்தை உருவாக்கும். 5 பிராணனுக்கு சேர்த்து மொத்தமா பிராணன் தான் பேரு. அதுல ஒரு பிராணனுக்கு பிராணனே பேரு. ராமசாமியோட மகன் ராமசாமிங்கிற மாதிரி. ஸோ ராமசாமிக்கு 5 பிள்ளைங்க. அதுல மகன் பேரு ராமசாமி. அந்த மாதிரி பிராணால வந்து 5 பிராணால ஒரு பிராணாக்கு முதல் பிராணா, பிராணா, உதான பிராணா. இது 2ம் செஸ்ட்ல இருந்து கழுத்து வரைக்கும் ஒரு பிராணத்தை பார்த்துக்கும். கழுத்துல இருந்து மேல வந்து உதானம் பார்த்துக்கும். இது 2மே மேல் நோக்கி நகரக்கூடியது. இந்த நம்மளுடைய உடல்ல இருந்து கீழ் நோக்கிய டைரக்ஷன்ல போகக்கூடிய ஒரு வாயுக்கு அபான வாயுன்னு பேரு. இந்த அபான வாயு வந்து இருக்கக்கூடிய இடம் நேவல் ரீஜன்ல இருந்து கீழே, தொப்புளுக்கு கீழே இருந்து இது கீழே இருக்கக்கூடியதா சொல்லப்படுது. ஆனா அதுக்கு அங்க மட்டும் வேலை கிடையாது. அது அங்கிருந்து கீழ் நோக்கி போனாலும் கூட, கீழ் நோக்கி இயக்கிறது எக்ஸ்கிரீஷன், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்கிரீஷன் எல்லாம் வெளியேற்றணுங்கிறதுக்காக அங்க இருந்தாலும் கூட, நம்ம வாயிலிருந்து ஒரு பொருள் கீழே இறங்கணும்னா அந்த அபான வாயு இருந்தாதான், அபான வாயு கீழ் நோக்கி இழுத்தா மட்டும்தான் நம்ம வாய் வழியே ஒரு சாப்பாடு உள்ளார போகும், முழுங்கவே முடியும். கடைசி நேரத்துல பால் ஊத்துவாங்க. எதுக்கு? எப்படியாவது பாலை குடிச்சு பொழைச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு அதுக்காக ஊத்துறாங்க. பால் ஊத்துனா அது உள்ளார போதா இல்லையா? சோ உதானன் அந்த அபானன் வாயு வந்து கீழ் நோக்கி இழுக்குதா இல்லையா? அபான வாயு தான் ஃபர்ஸ்ட் வேலையை நிறுத்திக்கும். அபான வாயு வெளியே நிறுத்திடுச்சுன்னா உள்நோக்கி எதுவும் போகாது. அப்ப வாயு வழியா ஒரு பொருள் உள்ளார போகணும்னா அபான வாயு வந்து கீழ் நோக்கி இழுக்கணும். அப்ப அந்த கீழ் நோக்கி போகக்கூடியது வந்து எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியம் ஏற்பட்டால் அதை நம்ம ஹோல்டு பண்ணி ஏதாவது ஒரு காரணத்தினால் அது எதிர்கொள்ளுமே ஆனால் அங்க கருவெல்லாம் சிதைவு ஏற்பட்டு அங்க வந்து குழந்தை வந்து அலியாக பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க அபானன் வந்து எதிர்க்கும் போது அலியாகும். இப்படி இதுல ஒத்து போறது, இதுல வந்து சரி அலியாக பிறக்கிறது வந்து 2 இடது மூக்கு வலது மூக்கு 2 சமமாக போகும்போது அலியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ 2 குழந்தையும் வந்து குளவி, அலியாம், கொண்டக்கால், ஒக்கீலே. ஒக்கீலே அப்படின்னா ஒத்து போகிறது. 2 வந்து ஒத்து போகக்கூடிய இடம் தான் ஒக்கீலே அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல வந்து குளவி 2ஆம் அபானன் அப்படிங்கிறது ரெட்டை குழந்தை பிறக்கும். ஸோ அபான வாயு வந்து எதிர்கொண்டது உண்டுன்னா 2ஆம், குளவி 2ஆம்னா 2 குழந்தை பிறக்கும். அப்ப ரெட்டை குழந்தை பிறக்கிறது வந்து குளவியாம் 2, அபானன் எதிர்கீழ். குளவி, அலியாம், கொண்ட கால், ஒக்கீலே. இந்த 2 காலும் ஒக்கீலே அப்படிங்கிறது வந்து இடது நாசிலும் வலது நாசிலும் சமமாக ஓடும்போது, இயற்கையிலே நம்மளுடைய சுவாசம் வந்து 2ம் மிக சமமாக எப்பொழுதும் ஓடாது. ஒண்ணு இடகலை போகும், இல்லைன்னா பின்கலை இருக்கும். இடகலை பின்கலை சேஞ்ச் ஆகும்போது ஒரு சில நொடி பொழுது அது வந்து மாற்றத்தை ஏற்படுத்திக்கும். இதுதான் வந்து நடந்துட்டு இருக்கிறது. இதன் அடிப்படையில தான் அந்த குழந்தை பிறக்குது அப்படிங்கறத வந்து குழந்தைகள் வந்து உருவாகிறது. ஆண் குழந்தை, பெண் குழந்தை அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கெல்லாம் தோணும் எப்படியாவது வலது மூக்குல ஓட வச்சு ஆண் குழந்தை பிறக்க வச்சிடணும், இடது மூக்குல ஓட வச்சு பொட்டக்குள்ள வேணா பெத்துக்கணும் அப்படின்ட்டு.
சரி, எதிர்க்கில் அப்படின்னா அபானன் கீழ் நோக்கி போகக்கூடியது. சில டைம்களில் அதை மேல் நோக்கி திருப்ப முடியும். அப்படி திரும்பிச்சுன்னா உங்க மூச்சு காத்து கண்ணப்பினான் இருக்கு. எப்பெல்லாம் உங்களுக்கு அபானன் வாயு எதிர்கொள்ளும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு அபான வாயுக்கு வந்து இன்னொரு பேரு சாதாரணமா நமக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அபான வாயு மலவாயு அப்படின்னு பேரு. மலதுவாரம் வழியா வெளியேறக்கூடிய வாயுக்கு மலவாயுன்னு பேரு அல்லது அபான வாயுன்னு பேரு. அபான வாயு எப்பொழுது வெளியே போகும்? இப்போ ஒரு இடத்துல வந்து நமக்கு தெளிவா சொல்லணும் அப்படின்னா, வேகஸ் நர்வ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஒரே ஒரு நர்வு தான். அந்த வேகஸ் நர்வு இங்க உடம்புல இருந்து கழுத்துல இருந்து கீழே இருந்து எல்லா உறுப்புகளையும் தொடர்புல இருக்கும். கிரேனியல் நர்வு 12 ஜோடி இருக்கும். அதுல இது ஒண்ணு மட்டும் கீழே வரைக்கும் இறங்கி வரும். ஒன்னேதான் நுரையீரலும் கட்டுப்படுத்தும், இதயத்தையும் கட்டுப்படுத்தும், டைஜஷனையும் கட்டுப்படுத்தும். உள்ளார போயிட்டு இப்போ மலம் கழிக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நமக்கு அடிவயிறு வலிச்சதுன்னா மலம் கழிக்கணும்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா மலம் தான் கழிக்கிறோமா? அடிவயிறு வந்து அது மலம் தான் கழிக்குதா இல்ல வெறும் கேஸ் தான் வெளியேறுதா அப்படிங்கிறத விட சென்சிட்டிவா அது பிளான் பண்ணி பிரிச்சு கொடுக்கும். அப்ப நம்மளுடைய மலதுவாரம் வழியே இது வெறும் கேஸ் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த கேஸை சாதாரணமா ரிலீஸ் பண்றோம். ஆனா அந்த கேஸோட சேர்ந்து மலமும் வருதுன்னு என்ன பண்ணுவோம்? அப்போ அந்த இடத்துல நம்ம வந்து அதுக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தி அதுக்கு வந்து சரியான டாய்லெட்ல போய் தான் நம்ம உட்கார முடியும். அப்போ ஒருவேளை மலமும் இருக்கு, கேஸும் வர மாதிரி இருக்கு, கேஸை மட்டும் பிரிக்கிற மாதிரி தெரியல, மலமும் வந்து மலக்குள்ள அந்த மலவாயில வந்து நமக்கு அந்த ரெக்டல் ஏரியால ஃபுல்லா கழிவுகள் வந்து தேங்கிடுச்சுன்றோம்னா அப்ப அங்க அபானன் மட்டும் இருக்காது, மலமும் இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அபானனை ரிலீஸ் பண்ணா மலமும் ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால என்ன பண்ணுவோம்? ஹோல்டு பண்ணுவோம், மூலபந்தம் பிடிப்போம். பிடிச்சோம்னா என்ன ஆகும்? அபான வாயு தர்ன்னு ஒரு சத்தம் ரிவர்ஸ்ல போகாம உள்ளுக்குள்ளாரி ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி மேல் நோக்கி கிளம்ப ஆரம்பிக்கும். குடலுக்குள்ளாரி அது வந்து மேல் நோக்கி ரிவர்ஸ்ல போகும். இதெல்லாம் எல்லாரும் அனுபவிச்ச அனுபவங்கள் தான். அப்ப அபானன் வாயுவை மேல் நோக்கி செலுத்த முடியும் அப்படின்னா அபான வாயு முதல்ல இல்லாம இருக்கணும். அபான வாயு வந்து எப்பவுமே கரெக்டா ரிலீஸ் பண்ணி கேஸ் இல்லாம வச்சிருக்கணும். அபான வாயு எப்பெல்லாம் உருவாகும்? அபான வாயு வந்து சட்டில் லெவல்ல எப்பவுமே இருக்கக்கூடியது. அபான வாயு இல்லைன்னா உங்களால எச்சு முழுங்க முடியாது, தண்ணி முழுங்க முடியாது, எப்போ இருக்கக்கூடியது. ஆனா அபான வாயு எப்போ மிகும்? எப்போ உடம்புல வந்து அதிகமான கழிவுகள் தேக்கம் அதிகமா இருக்கோ, எப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான டைமுக்கு ஜீரணமாகலையோ, எப்ப பயன்படுத்தப்பட்ட வாயுக்களை சரியா பயன்படுத்தாம மிச்சம் இருக்கோ அப்பெல்லாம் அபான வாயு மிகும். இப்ப இந்த அபான வாயு மிகுந்தது வெளியேறணும். அது வெளியேறாம நின்னதுன்னா என்ன ஆகும்? அப்ப அது எதிர்கொள்ள ஆரம்பிக்கும். அப்படி எதிர்கொண்டது உண்டுன்னா அப்ப வந்து இந்த மாதிரி வந்து அபான வாயு எதிர்கொள்ளுதுன்னா அந்த டைம்ல கரு உருவாகும் போது ஆண் பெண் சேரும்போது இப்படி வரும்போது இங்க ரெட்டை குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் ரொம்ப எளிமையான திருமந்திரம். குழந்தை பிறக்கிறதுக்கு இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸி, ஃபாலோ பண்றது கஷ்டம். இப்ப நாமெல்லாம் திருமந்திரம் படிக்கிறவங்க தானே, நாம இனிமேல போய் பெத்துக்கு போறது எல்லாம் முடிச்சாச்சு. ஓகே. ஆனா அடுத்த சமுதாயத்துக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லிக் கொடுப்போம். என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நம்மளால கட்டுப்படுத்த முடியுமா? முடியாதா? இப்ப இது வரைக்கும் கரு உறுதலை பத்தி கிட்டத்தட்ட 1 மாசமா படிச்சுட்டு இருக்கோம். இப்படி இருந்தா அப்படி பிறக்கும், அப்படி இருந்தா அப்படி பிறக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுன்னு என்ன இதெல்லாம் ஓகே. நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈட்டார் அறிந்திலர், ஏற்றவர் கண்டிலர். தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு உரைத்திலன், பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன், கெட்டேன் இம்மாயின் கீழமைய இவ்வாறே. இட்டார் அறிந்தலர், ஒரு ஆண் விந்துவை அளித்தவர், கொடுக்கிறவர், அவருக்கு தெரியாது என்ன குழந்தை பிறக்க போகுது, குழந்தை உருவாகுதானே தெரியாது. அங்க ஒரு கரு உருவாகுதுங்கிறது விந்து விட்ட ஆணுக்கு தெரியாது. அதை ஏத்துக்கிட்ட பெண்ணுக்கு ஏற்றவர் கண்டிலர், அவங்களுக்கும் அது தெரியாது. குழந்தை உருவாகுதான்னு தெரியாது, உருவான குழந்தை என்ன குழந்தைன்னு தெரியாது. தட்டான் அறிந்தும்
தட்டான்ங்கிறது தாமரை. தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடியவர். அவர் யாரும் இல்ல, பிரம்மன், படைக்கிறவர். அவருக்கு தெரியும் குழந்தை அங்கதான் படைப்பு அவர்கிட்ட தான் உருவாகுது. பிரம்மன் படைக்கிறாரு. குழந்தை எங்க உருவாகுது? வயிற்றுக்குள்ளார, கருவறையில. படைக்கிறவர் யாரு? பிரம்மன். அப்ப பிரம்மன் எங்க இருக்கிறாரு? வயிற்றுக்குள்ளார இருக்காரு. பிரம்மன் வயிற்றுக்குள்ள தானே படைக்க முடியும். அவர் எங்கெல்லாம் படைக்க முடியுமா என்ன? நாம நினைச்சிட்டு இருக்கோம் பிரம்மன் வந்து எங்கேயோ சீரியல்ல பார்த்த மாதிரி வெள்ளை கலர் மேகத்துக்கு நடுவுல எங்கேயோ அவர் தேர்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நாம கற்பனை பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அவர் அங்கிருந்து படிப்பாரா, இங்கிருந்து படிப்பாரா? அப்ப பிரம்மன் உள்ளார இருக்கிற அவருக்கு குழந்தை உருவாகிறது வயிற்றுக்கு தெரியுது, நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த தட்டான் அறிந்தும் தாமரையில தாங்கி இருக்கக்கூடிய, தாமரை தாங்கி இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு அது அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்துல. நாம யாருக்கிட்டையும் சொல்றதில்ல. அப்பனுக்கும் சொல்லல, அம்மாளுக்கும் சொல்லல. பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன். எல்லா ரகசியங்களும் தெரிஞ்சவன், எல்லா உண்மையும் வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய பரமன், சிவபெருமான், இறைவன். அவனும் உள்ளாரதான் இருக்கான். சிவன், சிவன்ல இருந்து படைப்பு தத்துவம். 36 தத்துவங்களை ஞாபகப்படுத்திக்கணும். இன்னும் கற்பனையில ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. சோ உள்ளாரி என்னென்ன இருக்கு? இறைவன் சிவமும் இருக்கு. அந்த சிவன்ல இருந்து வந்தக்கூடிய மூலப்பிரகிருதியோட சேரும் போது மகத் என்று சொன்னமே அந்த பிரம்மன் படைப்பு தத்துவம், அதுவும் உள்ளாரதான் இருக்கு. ஈஸ்வரன் இறங்கி வந்த பகுதியில நம்ம 36 தத்துவத்துல முதல்ல சுத்த மாய தத்துவம், மாயா தத்துவத்துல படிச்சிருப்போம். சுத்த வித்யா தத்துவம், மாயா தத்துவம் அதுல. அப்ப இறைவன் நமக்குள்ளார இருக்கான். பூரண அறிவு உள்ளார இருக்கிற அந்த பூரண அறிவு அவரும் அங்கதான் இருக்காரு. அவரும் நம்ம கிட்ட சொல்றது இல்ல, படைக்கிறவனு சொல்றது இல்ல. தாங்கக்கூடிய இறைநிலை உள்ளார இருக்கு, படைக்கக்கூடிய பிரம்மன் உள்ளார இருக்காரு. இந்த குழந்தையெல்லாம் கருள் உருவாக போகுது. ஆனா தாய் தந்தைக்கு தகவல் தெரியாது. ஏன் தெரிய மாட்டேங்குது? கெட்டேன் கெட்டேன் இம்மாயின் கீழ் அமைய இவ்வாறே. இந்த மாயை அப்படிங்கிறது நம்மளுடைய கரு உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கர்ம வினைகளை தாங்கி இருக்கக்கூடியது. கருமையம் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க போறோம். இந்த திருக்குறளை, இந்த திருமந்திரத்தை படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்கள் ஏன் எனக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன் வயிற்றுக்குள்ள நடக்கிற விஷயம் எனக்கு தெரிய மாட்டேங்குது? காரணம் என்னன்னா, நம்ம மாயையில சிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய கவனம் எல்லாம் வெளி உலகத்துல இருக்கு, உள்முகமா போக மாட்டேங்குது. இந்த காரணத்தினால இது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அப்ப இந்த கரு உருவாகிறது இப்ப வந்து நம்ம ஆண் மிகுந்த ஆண் குழந்தை, பெண் மிகுந்த பெண் குழந்தை, அப்படி இல்லைன்னா வந்து வலது மூக்குல போன ஒரு குழந்தை, இடது மூக்குல போன ஒரு குழந்தை, இதெல்லாம் இப்படி இத்தனை விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி நம்மளால குழந்தை பெற்றுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா அவங்க நமக்கு அறிவிக்க மாட்டாங்க. சரி, என்னதான் பண்றது? அப்படியே விட்டுற முடியுமா என்ன? இருபுற நாடி இருவருக்கும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புறு நாடி நிலத்தின் முன் தோன்றிய தொன்புறு நாடி நின்றி ஓதலும் ஆமே. இதான் சார் நம்மளால பண்ண முடியும். இவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன பண்ண முடியும்? இன்புற நாடி இருவரும் சந்தித்து, தன்னுடைய அதாவது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து சந்திச்சு குழந்தை பெற்றுக்கு போடையும் 2 பேரு, கணவன் மனைவி இவங்க 2 பேரும் சேர்ந்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின். ஆழமான கருத்துக்களை அப்புறம் சொல்றேன், முதல்ல சாதாரண கருத்துக்களை பார்த்துக்கலாம். இந்த உலகத்துல துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் அவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? தாய் தந்தை எங்க இருந்து வந்திருக்கிறாங்க? உருவாகிற குழந்தை புதுசு, ஆனா இவங்க ஏற்கனவே வினைப்பதிவுல சுமந்துட்டு இருக்கிறவங்க. அவங்க பாசத்தின் அடிப்படையில இருக்கிறவங்க, உயிரை அடிப்படையாக கொண்டு இந்த உலகத்துல நாட்டம் கொண்டு துன்புறும் பாசம். உண்மையிலேயே பாசம் என்ன பண்ணிருக்கணும்?
பாசம்ங்கிறது என்னது? அது வந்து மாயை. அந்த மாயையில சிக்கி இருக்குது. இந்த மாயையில சிக்கிதான் அவங்களும் இருக்கிறாங்க. இவங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு. முன்புறு நாடி நிலத்தின் முன் தோன்றிய, இந்த உலகம் எல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி ஒன்று இருந்து தோன்றாத முழு முதற் பொருள் எது? ஆதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அல்லது சிவன். அவனை தொன்புறு தொன்மையாக பெர்ஃபெக்டா நாடி நின்று ஓதலுமாமே. என்ன பண் இருக்கும்போது இந்த பாசத்தில் இருந்து விடுபட்டு இந்த ஒட்டுமொத்த தோற்றத்துக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய சிவன்தான் என்ற அபிப்பிராயம் பிறக்கும். அப்படி அபிப்பிராயம் வந்த ஒருவன், ஒரு கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து குழந்தை பெத்துக்கும் போது மேல சொன்ன எல்லாமே கட்டுப்பாட்டுக்கு வரும். இங்கேயும் அப்படிதான் இருக்கு. பதஞ்சலி யோகத்திலும் அப்படிதான் இருக்கு. யோக சூத்திரமும் அப்படிதான் இருக்கு. எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு வந்து என்ன பண்றது? 9 விதமான தடைகள்லாம் இருக்கு. எல்லா தடைகளும் இருக்கு. என்ன நிவர்த்தி பண்றது? ஒண்ணு நிவர்த்தி பண்ணி கம்முன்னு உட்காந்து ஓம்னு சாண்ட் பண்ணு, அவ்வளவுதான். அந்த ஈஸ்வரனை நினைச்சு நீ பாட்டுக்கு உட்காந்து ஜபம் பண்ணு. தஜ்ஜபக ததர்த்த பாவனம். அர்த்த பாவனையோட பண்ணிட்டு இருக்கு. உனக்கு எல்லா கஷ்டங்களும் தீங்கிரும், எல்லா கஷ்டங்களும் நீங்கிரும். இங்கே அதை எதை சொல்றாங்க? துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பெண். இது வரைக்கும் நீ தப்புல மாட்டிக்கிட்ட, அவ்வளவுதான். மாயில மாட்டி சிக்கி கஷ்டத்தோட இருக்கிற. இப்ப என்ன பண்றது? கணவனும் பொண்டாட்டியும் உட்காந்துட்டு 2 பேரும் உட்காந்து ஜபம் பண்ணுங்க. உங்களுக்கு இறைநிலை தத்துவம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்க சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல குழந்தை பிறந்துடும். திருமந்திரம் இப்படி சொல்லியிருக்கு. ஒரு குழந்தை உருவாகிறதுங்கிறது அதிகபட்சமா எல்லார் நாலேஜுக்கு தெரிஞ்சது, சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சது. கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு ஆண் பெண்ணு சேர்ந்துட்டா குழந்தை பிறந்துடும். இவ்வளவுதான். இது இன்னும் கொஞ்சம் ஆழமா போய் பார்த்தா, குழந்தை பிறக்காதவங்களுக்கு மருத்துவர் வந்து ஊசி போட்டு குழந்தை பிறக்க வச்சிருவாங்க. இதெல்லாம் மனிதர்களால முடிஞ்சது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதான் மனிதர்களால பண்ண முடியும் அப்படின்ட்டு. மனிதனுடைய முயற்சிக்கு பலன் உண்டு, இல்லாமலாம் இல்லை. மனிதர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறார்களோ, மருத்துவர்கள் எவ்வளவு முயற்சி எடுக்கிறாங்களோ அதுக்கான பலன் கிடைக்கிறது உண்டு, பலன் கிடைக்காம போறதும் உண்டு. அது நமக்கு மேட்டர் கிடையாது. நமக்கு இங்க ஆராய்ச்சி என்ன அப்படின்னா, எப்படி ஒரு உயிரினம் தோன்றுது, எப்படி ஒரு கருவுல குழந்தை உருவாகுது. ஒரு ஆன்மா இறந்த பிறகு ஒரு ஆன்மா உடல் எடுத்து அனுபவித்து அந்த உடல் அழிந்த பிறகு அதே ஆன்மா இன்னொரு உடல் எடுக்குது. இப்படி ஒரு கருத்தை வச்சுக்கலாம். ஆன்மா அழிவதில்லை, அது பிறப்பதும் இல்லை இறப்பதும் இல்லை, இப்படிலாம் சொல்றாங்க. அப்ப நமக்குள்ளார ஆன்மா இருக்கு. இப்ப இந்த ஆன்மா ஒரு உடல் எடுக்குது, இந்த ஆன்மாவை இன்னொரு உடம்பு எடுக்குது. ஒரு ஆன்மா ஒரு உடம்பு தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னா மக்கள் தொகை பெருக்கம் எப்படி வந்துச்சு? சோ 10 ஆத்மா இருந்து 10 உடம்பு இருக்கு. 10 உடம்பு அழிஞ்ச பிறகு இன்னும் 10 உடம்பு எடுக்கும். 10 தானே இருக்கணும் மக்கள் தொகை. ஏன் கோடிக்கணக்கில் ஏறிக்கிட்டே போகுது? அப்ப இந்த ஆன்மாங்கிறது, ஒரு உயிருங்கிறது எப்படி உருவாகுது? முதல்ல நம்ம கிட்ட இருந்தே போவோம். நமக்கு உடம்புன்னு ஒண்ணு இருக்கு. இந்த உடம்புக்குள்ளார உயிர்னு ஒண்ணு இருக்கு. மனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உடம்பு நல்லா தெரியும், உயிர் இருக்கிறது மட்டும் தெரியும், ஆனா எப்படி இருக்குன்னு தெரியாது. மனம் இருக்குன்னு தெரியும், அது எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்த மனம் உயிர் அப்படிங்கிறதுலாம் மறைப்பொருள். மனதை கொண்டு நம்ம அனுபவிக்கிறோம். இந்த மனம் அப்படிங்கறத ஒண்ணு ரிமூவ் பண்ணிட்டா உயிர் இருந்தும் ஜடப்பொருள். இப்ப அந்த உயிர் ரிமூவ் பண்ணிட்டா அது பெர்ஃபெக்ட் வந்து மெட்டீரியல். இந்த உயிர் எப்படி வளர்ச்சி அடையுது, எப்படி இது வந்து உள்ளார வந்து சேருது?
இந்த உயிரினுடைய திணிவு எப்படி இருக்கு, இந்த உயிர்கள் எல்லாம் எப்படி உருவாகுது, எப்படி உயிர் வந்து திணிவு பெறுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு சீக்வன்ஸ்ல போவோம். நம்ம உடம்புக்குள்ளார ரத்த ஓட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. பிளட் வந்து சர்க்குலேட் ஆகுது. இது ஏன் உடம்பு ஃபுல்லா ஓடணும்? ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அணுக்கள் ஏதோ ஒரு ஆற்றலை சுமந்து கொண்டு உடம்புக்கெல்லாம் கொண்டு போய் கொடுக்குது. அது கொடுக்கணும், அது சப்ளை பண்ணணும்னா அது எங்கே இருந்து எடுக்கணும்ல. அது கொடுக்கணும்னா கண்டிப்பா அது எங்கே போய் எடுக்கணும். அது எங்க போய் எடுக்கும்? அப்ப அதுக்குன்னு அந்த ஓட்டம்னு இருந்த ஒரு சர்க்குலேஷன் இருந்து அதுக்கு ஒரு மையம் இருக்கணும்ல. அது எதை மையமாக கொண்டு இயங்குது? இயங்குறதுக்கு இதயம் மையமாக இருக்கு. சர்க்குலேட்டரி சிஸ்டம் இதயம் மையமாக இருந்தாலும் அது பம்பிங். அந்த பம்ப் பண்றது இடத்துல இருந்து அது போய் பிராணனை வாங்கணும் நுரையீரல் கிட்ட. உணவு குழாய் பக்கத்துல போய் சாப்பாடு ஃபுட் அண்ட் நியூட்ரியன்ட்டை வாங்கணும், ரசத்தை வாங்கணும். ரசத்தை வாங்கி தான் ரத்தம். அந்த ரசத்தை வாங்கி இப்படி ரத்தத்துல வந்து ஆற்றல் மிக்க பொருள்களை அது வாங்கி அது கொண்டு போய் சப்ளை பண்ணுது. காத்து ஓட்டம் இருக்கு. காத்து ஓட்டம் வெளியே இருக்கக்கூடிய ஒரு காத்து மூக்கொலியை நுழைஞ்சு நுரையீரலுக்குள்ளார போனதுக்கு அப்புறம் அது ஆற்றலா மாறக்கூடிய ஒரு பிராணனா மாறி இதுக்கு ஒரு மையத்தை கொண்டு இது உடம்புல இயங்குது. இப்படி ரத்தத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடியது, காத்துக்கு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ரத்த ஓட்டம், காத்து ஓட்டம் இந்த மாதிரி இருக்கு. இதே போல உயிர் ஓட்டம்னு ஒண்ணு இருக்கு. இந்த உயிர் ஓட்டத்துல உயிர் துகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த உயிர் துகளுக்கு உயிர் சக்தி, வார்த்தைகளை கொஞ்சம் நிறைய வார்த்தைகளை புதுசு புதுசா உள்ளார போட வேண்டியதா இருக்கும். உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தியில இருந்து விளையக்கூடியது மனசக்தி, மனோசக்தி. இந்த மனசக்தி தான் வந்து நம்மளோட புலன்களோட தொடர்பு கொண்டு அனுபவத்தை கொடுக்குது. இப்ப இதெல்லாம் அனுபவத்தை கொடுக்கறதுக்காக மனசக்தி வேலை செய்யுது. அதே போல உடல் உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யறதுக்கு இந்த ரத்த ஓட்டத்திலையும் காத்து ஓட்டத்திலையும் இருக்கக்கூடிய சக்தி வேலை செய்யுது. இதுக்கெல்லாம் ஓகே. இந்த உயிர் சக்தி எங்கே வந்து திணிவு பெறும்? ஒரு இடத்துல கொடுக்கணும் அப்படின்னா அது எங்க பெறும், எங்க பெற வேண்டிய மூலாதாரத்துல திணிவு பெற்றிருக்கும். விந்து நாத சக்தி. விந்து நாத சக்தி. அப்ப விந்து திரவம், நாத திரவம். இந்த விந்து நாத திரவம், இந்த விந்து நாத திரவத்துல இப்போதைக்கு உயிர் துகள் வந்து உயிர் ஓட்டம், உயிருக்கு ஒரு சர்க்குலேஷன் இருக்குன்னா அதுக்கு ஒரு மைய பகுதி இருக்கு. அதை நம்ம மூலாதாரம்னு சொல்றோம், அல்லது ஜெனடிக் சென்டர்னு சொல்றோம், கருமையன்னு சொல்றோம். இந்த கருமையத்தை அடிப்படையாக கொண்டு அங்க இருக்கக்கூடிய விந்து சக்தியிலிருந்து உயிர் சக்தியோட திணிவு பெறுது. இந்த உயிர் சக்தியினுடைய திணிவு இதுக்கு எது ஆதாரமா இருக்கும்? இப்ப இந்த உயிர் சக்திக்கு இதெல்லாம் நிறைய கேள்விகள் இன்னைக்கு உள்ளார போட்டு வைக்கிறேன். இன்னைக்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கணும்னு தெரியாது எனக்கு. இந்த விந்து சக்தி, நாத சக்தி அப்படின்னு இருக்கும் பாருங்க. ஏன்னா ஆண் மிக்கின்னு வந்து விந்து அதிகமானா வந்து எதிர்கொண்டா ஆண் குழந்தை பிறந்துரும், சுக்கிலம் எதிர்கொண்டா வந்து பெண் குழந்தை பிறந்துரும் அப்படிங்கறதெல்லாம் சாதாரண வார்த்தைகள். ஆனா அது வந்து கிளியரா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில கேள்விகள் கேட்கிறேன். விந்து சக்தி அப்படிங்கிறது ஆணிடம் இருந்து வெளியேறக்கூடிய விந்து திரவம் மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது கிடையாது. சுரோனிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாதம் என்பது பெண்ணிடம் இருக்கிறது, ஆமாம். ஆனா அது மட்டுமே பெண் கிடையாது. விந்து நாதம் என்பது வெறும் ஸ்தூல பொருள் அல்ல, கண்ணுக்கு தெரியக்கூடிய திரவ பொருள் அல்ல. விந்து என்பது ஒளி என்ற ஆற்றல், வெளிச்சம் என்ற ஆற்றல். நாதம் என்பது சப்தம் என்ற ஆற்றல். சப்தம் என்பது ஆற்றல், ஆனா அந்த சப்தத்துக்கு மூலமாக எது இருக்கோ அது நாதம். நாதம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு சின்ன டெக்னிக் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க, கத்துக்கணும். கணத்துல வச்சிருக்கிற கை அதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி எடுத்துக்கோங்க, ரெண்டு கையும்.
2 கையும் முன்னாடி கொண்டு வந்து ஒரு கை ஒரு உள்ளங்கையும் பாக்குற மாதிரி ஒண்ணு பார்த்து நேர்ல வச்சுக்கோங்க. 2 கையும் சேர்த்து டப்புன்னு ஒரு கிளாப் அடிங்க. அடிச்சு பாருங்க, ஒரு சத்தம் வரும். சத்தம் வந்துருச்சு. வரதுக்கு முன்னாடி இந்த சத்தம் எங்க இருந்திருக்கும்? நம்ம காதுல கேட்டது, கை தட்டும் போது இந்த சத்தம் உருவாச்சு. தட்டுறதுக்கு முன்னாடி இது இருந்திருக்குமா, இருந்திருக்காதா? தட்டினதுக்கு அப்புறம் எங்க போச்சு? நீங்க கை தட்டும் போது எந்த இடத்துல இருந்து அந்த சத்தம் வந்துச்சு? வெறும் வெட்ட வெளி. வெட்ட வெளியில 2 கை தட்டும் போது சத்தம் உருவாகுது. அதுக்கு முன்னாடி அந்த சத்தம் இருந்திருக்கு, அதுக்கு பின்னாடி அந்த சத்தம் இருக்குது. ஆனா இது தட்டும்போது மட்டும் வந்து மறையுது. அப்ப இந்த வெளிப்படுகின்ற சத்தம் காதுல கேட்க முடியுது. வெளிப்படாம இருக்கின்ற அந்த சப்தத்துக்கு நாதம் என்று பெயர். இப்ப இது போல அது ஒரு வைப்ரேஷன், அது ஒரு அலை. இந்த நாத சக்தி இப்படி கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. அதே போலதான் விந்து சக்தியும். இந்த விந்து சக்தி அப்படிங்கறது வெளிச்சம். எந்த ஒரு பொருளை எடுத்துட்டு போய் நீங்க உடைச்சாலும் கடைசியில அது விந்து நாதத்தை வெளிப்படுத்தும். அப்படின்னா ஒரு ஆணிடம் இருந்து விந்தும் ஒரு பெண்ணிடம் இருந்து நாதமும் வருது அப்படின்னா ஒரு ஆண் முழுமையாக விந்துவால் ஆகப்பட்டவன் கிடையாது. அவன் உடல் செல்களை எடுத்து பார்த்தா என்ன இருக்கும்? அணுவை எடுத்து உடைச்சா என்ன இருக்கும்? எல்லாத்துலயும் எந்த மூலப்பொருளை எடுத்து எந்த ஒரு அணுவு பிளந்தாலும் வெளிச்சமும் சத்தமும் வரும். ஒரு பட்டாசு வெடிச்சோம்னா என்ன வருது? ஒரு அணுவு பிளக்கப்படுது. பிளக்கும் போது அதுல இருந்து வெளிச்சமும் சத்தமும் வெளிவருது. அப்ப இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களையும் எடுத்து பிளந்தாலும் அதுலயும் விந்துநாதம் தான் நிரம்பி இருக்கு. ஒரு ஆணானாலும் பெண்ணானாலும் விந்து திரவத்தால நாதத்தால விந்துவானாலும் நாதத்தினாலையும் நாம பூரணமாக உருவாயிருக்கோம். நாம் மட்டும் இல்ல, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் மூலப்பொருள் விந்துநாதத்தால தான் இருக்கு. இந்த விந்துநாத சக்தி எங்கே திணிவு அடையுது அப்படின்னா அது அந்த திரவத்துக்குள்ளார திணிவு அடையுது. அந்த விந்துநாத திரவம்னு சொல்லக்கூடிய ஸ்தூல வடிவத்தில் இருக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய திரவத்துல அது கலந்துருக்கு. இந்த சக்தியை தான் உயிர் சக்தின்னு சொல்றோம். இந்த உயிர் சக்தி கலந்திருக்கிறத தான் வித்து சக்தின்னு சொல்றோம். அப்ப வித்து சக்தி, உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தியை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளா சொல்றேன். இது எப்படி திணிவு இருக்கும், இது எப்படி கரைஞ்சு போகும். ஒரு வயசாகி 80-90 வயசு ஆகி ஒருவர் இறந்து போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரோட உயிர் சக்தியினுடைய திணிவு எவ்வளவு இருக்கும்? ஒரு வாலிபன் ஒரு தற்செயல் விபத்தால இறந்து போயிடுறான், சடன் டெத்து. அவனுடைய உயிர் சக்தி எப்படி இருக்கும்? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குமா, இருக்காதா? வயசாகி இறந்து போறவங்களோட உயிர் சக்தியினுடைய திணிவு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா நல்ல திணிவு பெற்று இருக்கக்கூடிய ஒரு வாலிபன் ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது சூசைடோ அல்லது தற்கொலையோ பண்ணிக்கிறாங்க உண்டுன்னா அப்போ அவங்களோட உயிர் சக்தி அதிகமா இருக்கும். இந்த 2 உயிர் சக்தியும் கம்பேர் பண்ணி பாருங்க. வயசானவங்க இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியானது மிக எளிமையாக வான்காந்தத்தில் கலந்து கொள்ளும். ஆனா இந்த சடன் டெத்துல இருக்காங்க பாருங்க, சூசைட், அவங்களோட அந்த திவலைகளாக இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி திணிவா இருக்கிறது அந்த உடல்ல இருக்க முடியாது. அதே மாதிரி வான்காந்தத்திலும் கலக்கவும் முடியாது. அப்ப அது என்ன பண்ணும்? அது இந்த பூமி உலகத்திலேயே வெயிட் பண்ணிட்டு இருக்கும். அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது இப்ப நிறைய பேர் பயப்படுறாங்க பாருங்க, திடீர்னு சடனா பயப்படுவாங்க. அந்த மாதிரி பயப்படுறவங்க என்ன ஆகும்? பயப்படும் பொழுது உடல் இருக்கக்கூடிய உயிர் சக்தி அபரிமிதமா வெளியேறும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்துல சடனா ஒரு இடத்துல தண்ணி அள்ளி மேல கொட்டிட்டா என்ன ஆகும்? அந்த இடத்துல நிரப்புறதுக்கு மீதி இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த இடத்துக்கு நிரம்பி ஓடி போய் நிரம்பும். அந்த பயப்படுறவங்களுடைய உயிர் சக்தி சடனா குறையும் போது இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கிற அந்த
உயிர் சக்தி வந்து சடனா அந்த இடத்துக்கு நிரம்ப போகும். அந்த கருமையும் அதுக்குள்ளார போய் மெர்ஜாக ஆரம்பிக்கும். சில அந்த மாதிரி ஆத்மாக்கள் ஹெல்ப் பண்றதும் உண்டு, சில ஆத்மாக்கள் வன்முறையாக நடத்துறதும் உண்டு. இதைதான் பிசாசு அப்படின்னு சொல்லுவாங்க, பிசாசு பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னொருடைய ஆன்மா வந்து அந்த சோல் அட்டாச்மெண்ட் அது வர்றது, அந்த இன்னொரு கருமையும் இந்த கருமையத்துல போய் பதிவாகும் போது உட்காரும் போது அது டாமினேட் பண்ணுச்சுன்னா அது வந்து இவங்களோட ஒர்க்கை பாதிக்கும். இதே ஒருவேளை அந்த பயப்படுறவங்க ஒரு காலத்துல அந்த அந்த ஆன்மா வந்து ஒரு மரத்துல எங்கேயோ ஒட்டிக்கிட்டு இருக்கும்போது அதுல இருந்து ஒரு இவங்க பார்க்கும்போது திடீர்னு பயப்படுறாங்க, அப்போ உள்ளார வருது. ஆனா உண்மையிலேயே ரொம்ப தைரியசாலி அப்படின்னா அந்த ஆன்மா ரொம்ப நாள் அவங்க உடம்புல இருக்க முடியாது. ஏன்னா தைரியசாலியோட உயிர் சக்தி அதிகமா வெளியேறாது. வெளியேறாதனால அந்த இடத்துல அந்த புதுசா வந்ததால தங்க முடியாது. சோ அப்ப அந்த உயிர் சக்தி திரவம் அப்படிங்கறத வந்து உயிர் சக்தியினுடைய திணிவு அப்படிங்கிறது உள்ளார இருக்கக்கூடிய விந்துநாத திரவத்தினுடைய சக்தியை அடிப்படையாக கொண்டு இருக்கு. இந்த இடத்துல கருமையம் அப்படிங்கிறத வந்து புதுசா இன்செர்ட் பண்ணிக்கணும். அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, ஒரு ஒரு ஆண் பெண்ணு சேர்றாங்க அப்படின்னா அவங்க 2 பேரோட கருமையம் இருக்கு. இந்த 2 கருமையத்தினுடைய உயிர் சக்தியும் அந்த விந்துநாத சக்தி 2 பேருக்குமே விந்தும் இருக்கும் நாதமும் இருக்கும். ஆனா உயிர் உருவாகிறதுக்கு மட்டும் வெளியேறக்கூடிய அந்த திரவத்துல விந்துநாத திரவத்துல இந்த ஒரு பர்டிகுலரை வந்து இறைவன் வந்து பிரிச்சிருக்கான். ஆணிடம் வரக்கூடியது விந்து சக்தியும் பெண்ணிடம் இருக்கக்கூடிய நாத சக்தியும் அந்த திரவத்துல மட்டும் பிரிச்சு வச்சிருக்கு. அந்த 2 சக்தியும் ஒன்னா சேரும் போது அங்க ஒரு புது உயிர் உருவாகுது. அந்த புது உயிர் உருவாகும் போது இன்னொரு உடல் உருவாகுது. இந்த சப்ஜெக்ட் அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க. ஒரு விதை இருக்கு, எனி சீடு, அதுக்கு தக்க சூழ்நிலையை அமைச்சு கொடுக்கலன்னா அது முளைக்கிறதுக்கான ஒரு உயிர், ஓரறிவு உயிர் தான் அதுக்குள்ளார இருக்கு. ஓரறிவு உயிர் தான் அதுக்குள்ளார இருக்கு. அந்த ஓரறிவு விதைக்குள்ளார அதுக்குள்ளார விந்து நாதம் சேர்ந்தே இருக்கு. ஒரு விதை உருவாகணும்னா விந்து நாதம் உருவாகிதான் விதை உருவாயிருக்கும். ஒரு பூவுல மகரந்தமும் சூழும் சேர்ந்துதான் ஒரு விதை உருவாயிருக்கும். அது முளைக்கிறதுக்கான தகுதியை நாம கொடுக்கல உண்டுன்னா அதுக்குள்ளார இருக்கிற அந்த உயிர் சக்தி திணிவு அடைஞ்சு ஓர் உயிரே 2 உயிரா இருக்கக்கூடிய 2 அறிவு உயிராக அதுவே மாறும். ஒரு விதைக்குள்ளார ஒரு புழு உருவாக ஆரம்பிச்சிடும். அவரை கொட்டை தரணி கொட்டையெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சிருங்க, டப்பால போட்டு வச்சு பாருங்க, மூடியெல்லாம் போட்டு வச்சிருங்க. வெளியில இருந்தெல்லாம் புழு உள்ளார போக முடியாது. தானாவே கொட்டையில ஓட்ட உழுது வட்டமா ஓட்ட போட்டு வெளியே வரும், பர்ஃபெக்டா கடைஞ்சிருக்கும். அந்த புழுவில இருந்து அந்த புழு அந்த கொட்டையில இருக்கக்கூடிய பருப்பையே சாப்பிட்டு வளரும். அந்த உயிர் சக்தி அதுல இருந்தே எடுத்து அதனுடைய உடலை வளர்க்கும். அதுக்கு 2 அறிவு வந்துருச்சு, தொடு அறிவும் நாக்கு சுவையும் வந்துருச்சு. அந்த புழுவை அது தின்னு வளர்ந்து அதுக்கு பூச்சியா அதுவே தன்னை சுருக்கி ரெக்கம் முளைச்சி வண்டா மாறும். நீங்க அப்பவும் அந்த பாட்டில திறக்கவே கூடாது, உள்ளாரையே வச்சிருங்க. அந்த வண்டு அதுக்குள்ளாரையே செத்து போகும். அந்த வண்டுல இருந்து இன்னொரு, அந்த வண்டுல இருக்கக்கூடிய உயிர் சக்தியெல்லாம் திணிவு பெற்று இன்னொரு புழுவா உருவாகும். அப்போ ஒரு உயிர் சக்தி திணிவு பெறும்போது அது ஓர் உயிரில இருந்து 2 உயிராக அல்லது மூவுயிரில இருந்து 2 அந்த புழுவா மட்டும் உருவாகிறது மட்டும் நிறுத்த முடியாது. அந்த உயிர் சக்தி மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்ப உயிரினங்கள் உருவாகிறது எப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆன்மா எப்படி 2 ஆன்மா எப்படி மல்டிப்ளை ஆகும். ஒரு மாங்கோட்டையை போட்டு விதையா உருவாச்சுன்னா அதுல இருக்கக்கூடிய உயிர் சக்தி எத்தனை மாங்கோட்டையை கொடுக்கும். அப்ப இந்த இந்த ரகசியங்களை வந்து ஒரு குழந்தை உருவாகிறது ஒவ்வொன்றும் எப்படி நடக்குது. இதை என்ன பண்றோம், இந்த திருமூலர் சொன்ன இந்த கான்செப்ட் உயிர் உருவாகிற கரு உருவாகிற விஷயங்களை கொண்டு போயிட்டு பங்காளி திருவள்ளுவர்கிட்ட கேட்கிறோம்.
வான் சிறப்பு 2வது அதிகாரம். வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமுழ்தம் என்று உணரற் பாற்று. இதெல்லாம் ஏற்கனவே படிச்சாச்சு தானே. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் எது வான் நின்று உலகத்துக்கு எது வழங்குது? மழைதான் வழங்குது. இந்த மழை எப்பொழுதும் பெய்து கொண்டு இருக்கிறது. பெய்யலனா என்ன ஆகும்? மழை பெய்யலனா என்ன ஆகும்? தண்ணி கிடையாது. ஜென்ம மிருத்தி ஜரா வியாதிங்கிற நாளுமே இருக்காது. பிறப்பு அப்படின்னு ஒண்ணு நடக்காது. பிறந்தாலும் வளராது, வளர்ந்தாலும் வாழாது. இதெல்லாம் எங்க நடக்குது? பிறப்பு அப்படிங்கறது அங்கதான் உருவாகுது. இது தொடர்ந்து ஒரு உயிரினம் உருவாகி அதனுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்து முடிச்சுட்டு போறதுனால ஒரு பிறப்பு உருவானாலும் இப்ப இதுல அழிவு எங்கேயாவது இருக்குதான்னு பாருங்க. ஒரு விதை உருவாச்சு, அதுக்குள்ளார ஒரு புழு உருவாச்சு, அதே வண்டானது, திருப்பி அந்த வண்டே வந்து அந்த விதையை தின்னுது, திரும்ப அதுல ஒரு புழுவா உருவாகுது. இப்படி உயிர் மாறி மாறி வருது. இதுக்கெல்லாம் விதை காரணம். இந்த விதைக்கு எது காரணம்? மழை காரணம். மழை இல்லாம நினைச்சு பாருங்க, தண்ணி இல்லாம உயிரினம் உருவாகுமான்னு. அப்போ ஒரு உயிரினம் பிறக்குது, மீண்டும் அது இன்னொரு உயிரினமாக வடிவம் எடுக்குது. அமிர்தம் என்றால் மிருத்து என்றால் இறப்பு, அமிர்தம் அப்படின்னு சொன்னா இறப்பே கிடையாது. அப்ப உயிருக்கு இறப்பே இல்லாத வகையில் இந்த உலகம் தொடர்ந்து இயங்குதே அப்படின்னு சொன்னா அதுக்கு இந்த காரணமே மழைதான். இந்த மழையினோட சிறப்பை இப்படி சொல்லிட்டு மழையை வந்து திருப்பி 2வது குறள்ல சொல்றாரு. நிறைய பேருக்கு இந்த குறளை பார்க்காம சொல்ல வராது. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூமலை. எங்கேயாவது ஒரு இடத்துல துப்பி துப்பி வச்சிருவாங்க. அது தப்பு வராம இருக்கிறதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. முதல்ல இருக்கிற 3 பதத்தை அப்படியே எடுத்துக்கணும். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, இதை வச்சுக்கணும். மீதி கூட அதே தான், அதே துப்பார்க்குல தான் ஆரம்பிக்கும், அதே துப்பாய் தான் ஆரம்பிக்கும், தூவமலையில முடிஞ்சிடும். இதை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையில எங்கேயுமே தப்பு வராம இதை சொல்லிடலாம். துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி, துப்பாருக்கு துப்பாய தூவமலை. எவ்வளவு அற்புதமான ஒரு தத்துவத்தை கொண்டு வந்து ஒரே வார்த்தையை வச்சு சொல்லியிருக்காரு. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் எல்லாம் உண்ணுவதற்கு உணவை கொடுப்பதே இந்த மழைதான். எல்லா ஜீவராசிகளுக்கும் புழுவுல இருந்து மனிதன் 5 அறிவு 6 அறிவு மனிதன் வரைக்கும் எல்லாத்துக்கும் உணவை கொடுக்கறதே இந்த மழைதான். உணவை கொடுக்கறதுக்கு மட்டும் ஆதாரமா இருக்கிறதும் இல்ல, தண்ணியே இந்த மழையே ஒரு ஆதாரமா இருக்கு, ஒரு உணவா இருக்கு. த பியூட்டி. சாப்பாடு இல்ல, என்ன பண்ணலாம்? நைட்டுக்கு சாப்பாடு இல்ல, என்ன பண்ணலாம்? தண்ணி குடிச்சிட்டு படுத்துக்கலாம். அப்ப அது உணவா இல்லையா? எத்தனை உயிரினத்துக்கு அது உணவா இருக்கு? கடல் வாழ் உயிர்களுக்கெல்லாம் தண்ணியே உணவு. அப்ப உயிர்களுக்கெல்லாம் உணவையும் கொடுக்குது, அதுவே உணவாகவும் இருக்குது. இதுதான் இந்த 2வது திருக்குறள் சொல்லுது. விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து. விண் என்று பொய்ப்பின், அதாவது வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை பெய்யலனா, விரிநீர் கடல், அதாவது பறந்து விரிந்த கடல் இருக்காமா, அதுக்கு நடுவுல இந்த நிலம் கொஞ்சம் இருக்காமா. இந்த உலகமானது அப்பேற்பட்டது. 70% தண்ணி, அப்படித்தானே? அவ்வளவு தண்ணி இருந்தாலும் கூட உள் நின்று உடற்றும் பசி. நீங்க என்னதான் கடவுளுக்கு நழுவிய நிலம் இருந்தாலும் கூட மழை பெய்யலைன்னா அங்க உலகத்துல பசியும் பட்டினியும் வந்துடும். ஏரின் உலா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றி காக்கால். மழை வர்றது வந்து
மழை பெஞ்சு அது பலனை கொடுக்கறத குறைக்கிறது. அது மழையே பெய்யல அப்படின்னு சொன்னா விவசாயம் பண்றவன் தன்னுடைய விவசாயத்தை நிறுத்திடுவானா? வேற என்ன பண்ண முடியும்? மழை பெய்யலன்னா 1/2 இன்ச்சு தரையை கூட கலப்பையும் காரும் புகுந்து ஓடாது. வேற வழியில் விவசாயம் நிறுத்தி தான் ஆகணும். விவசாயம் நின்னா நின்று போயிடும். கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்று ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உலகத்துல மழை பெய்யாம இருந்து எல்லாத்தையும் நிறுத்தி கெடுக்கிறதும் அந்த மழை தான். மழையை பெய்து எல்லாரையும் வாழ வைக்கிறதும் அந்த மழை தான். இன்னும் வரக்கூடிய 5 குறள்கள் மிக அற்புதமான குறள். அது அப்புறம் நம்ம அடுத்து நாளைக்கு பார்க்கலாம். இப்ப இதை எப்படி நீங்க கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க? உயிர் எப்படி உருவாகுது? இதெல்லாம் மழை பெய்யறதுல இருந்து உயிர் உருவாகிறது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்கும் ஆதாரமே மழை பெய்யல அப்படின்னா ஒரு உயிர் கூட இருக்காது. அப்ப இந்த மழையினுடைய வான் சிறப்பை எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய திருமந்திரத்துல பார்த்தமே, இட்டார் அறிந்திலர் ஏற்றவர் கண்டிலர் தட்டான் அறிந்தும் ஒருவருக்கும் உரைத்தல். கம்பேர் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு. இறைவனுடைய ரகசியத்தை பாருங்க. இத்தனை ரகசியங்களும் எங்க சார் இருக்கு? பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குலன் எல்லாமே நம்ம வயிற்றுக்குள்ளாரே இருக்கு, நமக்குள்ளாரே இருக்கு. அனைத்து நமக்குள்ளே நடக்குது. கெட்டேன் இம்மாயின் கீழமை இவ்வாறே. நம்மளுடைய அமைப்பெல்லாம் கீழ் நோக்கி இருக்கான், மேல் நோக்கி போலையாம். மேல் நோக்கி போறதுக்கு என்ன வழி? நமச்சிவாயத்தை ஜபம் பண்ணுங்க, நாமத்தை ஓதுங்க, இறைவனை சிந்தனை பண்ணுங்க. தொன்புற நாடி நின்று ஓதலும் ஆமி. கரெக்டா தானே இருக்கு? அப்படி ஒருவன் கணவன் மனைவி இப்படி தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி மாயையிலிருந்து நம்ம சிக்கியிருக்கோம்னு தெரிஞ்சுட்டு அவங்க இந்த நாடி நின்று மந்திரத்தின் மூலமாக இறைவனை உணர்வுடைய தன்மையை அடைஞ்சி அவங்க குழந்தை பெற்றுக்க போனா, ஒரு ஆண் பெண் கூடினா அங்க சிறப்பான குழந்தை பிறக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னே அழி இல்லாத குழந்தை, ஊனம் இல்லாத குழந்தை, உலகை ஆளும் குழந்தை, இதெல்லாம் வேணும்னா இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை தெரிஞ்சு இந்த மாயையிலிருந்து விடுபட்டு துன்பத்தில இருந்து துன்பம் என்ற பாசத்தில இருந்து பாசமாகிய மாயிலிருந்து விடுபட்டு இந்த ஒட்டுமொத்த படைப்பும் எப்படி உருவாகுது, இறைவனால் தான் உருவாக்கப்படுது என்ற தெளிந்த ஞானத்தோடு ஒரு ஆண் பெண் கூடுமே ஆனால் அங்கே பிறப்பது குழந்தை, நன்மக்கட்பேறுன்னு பேரு. இல்லை என்றால் இனப்பெருக்கம் என்று பெயர். எடுத்த இந்த பிறவியினுடைய உயர்ந்த நோக்கம் நன்மக்கட்பேறு, நன்மக்களை பெறுவதுதான். இது ஏற்கனவே திருக்குறள் நம்ம பார்த்துட்டோம். அப்ப மனிதனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் நன்மக்கட்பேறு. அது புரிஞ்சுக்கணும்னா இவ்வளவு ப்ராசஸ் இருக்கு. இதெல்லாம் பண்ணலைன்னா இனப்பெருக்கம் மட்டும் நிகழும். இதுல இருந்து இன்னும் உயிர் எப்படி உருவாகுது, அடுத்து எல்லா உயிர்களும் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு நாளை திருமணத்துல பார்க்கலாம். மங்கையர்க்கரசி அம்மாவோட தேன் குரல் இன்னைக்கு திருமந்திரங்கள பாடம். திருச்சிற்றம்பலம். வாழ்க வளமுடன் ஐயா. மாதா உதரம் மலமேயின் மந்தனாம் மாதா உதரம் சலமியின் மூங்கையாம் மாதா உதரம் இரண்டொக்கில் கண்ணில்லை மாதா உதரத்தில் வந்த குழவிக்கே குழவியும் மானாம் வளர்த்தது வாயில் குழவியும் பெண்ணாம் இடத்தது வாயில் குழவி இரண்டாமா பானன் எதிர்க்கில் குழவி அலியாம் கொண்ட கால் மூக்கிலே.
இன்புற நாடி இருவரும் சந்தி இட்டார் அறிந்திலர் ஏற்றவர் கண்டிலர் தட்டான் அறிந்தும் ஒருவர்க்கு உரைத்திலன் பட்டாங்கு சொல்லும் பரமனும் அங்குளன் கெட்டேன் இம்மாயையின் கீழ்மையை இவ்வாறேன் இன்புற நாடி இருவரும் சந்தித்து துன்புறு பாசத்தில் தோன்றி வளர்ந்த பின் முன்புற நாடி நிலத்தின் முன் தோற்றிய தொன்புற நாடி நின்றோதலுமாமே. திருக்குறளையா? வானின்றுலகம் வழங்கி வருதலால் தானமிழ்தம் என்றே உணரற்பாற்றேன் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தோவும் மழை விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்தே உள் நின்று உடற்றும் பசி ஏரின் உழார் உழவர் புயல் என்னும் வாரி வளம் குன்றி காக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி அம்மா. வாழ்க முறை. திருச்சிற்றம்பலம். தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளலாம். முதுகு தண்டுவடம் காலத்து தலைப்பதை நேரம் விட்டு கைகளை நமஸ்காரம் வைத்துக் கொள்ளலாம். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அப்பனை நந்தியை ஆறாமுதினை ஒப்பிழி வள்ளலை ஊழி முதல்வனை எப்பரிசு ஆயினும் ஏத்துமின் ஏத்தினான் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். அப்பரிசு ஈசன் அருள் பெறலாம். நற்றுணையாவது நமச்சிவாயமும் திருச்சிற்றம்பலம். வாழ்க்கலமுடன் அனைவரும் மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள், மகிழ்ச்சியோடு இருங்கள். மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். வாழ்க்கை.